ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எனக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முன்னாடியும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோட கண்டினியூஷன் தாங்க. நேற்று வந்து நம்ம ஃபோட்டோஷூட் வரலையும் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் விலாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. சுவாமி ரூம் வந்து ஜஸ்ட் டஸ்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். மேலே கொஞ்சம் தூசி இருந்து அதை தொடச்சிக்கலாம். சுவாமி ரூமில் வந்து காய்ந்த பூக்களும் அதே மாதிரி தூசி மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம வாங்கிட்டு வந்த கோமாதாவை இன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட வச்சு விலைக்கேற்றலான்னு பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்காங்க. 52 கிராம்ஸ் அங்கே 5000 கிட்ட வந்துச்சு. ஸோ சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பூஜை ரூமில் நான் சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேங்க. கீழே மட்டும்தான் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. சைட்ஸில் ஏதாவது சிலை வைக்கணுன்னாலும் ஸ்பேஸ் கிடையாது. அதனால் வந்து கண்ணாடியில் வந்து ஸ்லாப்ஸ் மாதிரி கொடுக்கலாம் சைட்ஸ்லன்னு பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3, அப்புறம் மேலே முடிஞ்சால் இன்னொரு ஸ்லாப் கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு அது பண்ணணும் இல்லையா, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய திங்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ நம்ம ஸ்லாப்ஸ் வச்சோம் அப்படின்னா அழகாக வந்து குட்டி குட்டி சிலைகள் நம்ம சைடில் வச்சுக்கலாம். எப்போவுமே கச்சக்கச்சான்னு இருந்தால் நல்லா இருக்கிறது பார்க்கறதுக்கு. அதனால கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சுவாமி வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கார். நம்ம வேண்டான்னு சொல்லவே முடியாது இல்லையா. நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்காக ஒரு விஷயம் வருதுன்றப்போ நம்ம அதை வேண்டான்னு சொல்லவே முடியாது. குத்து விளக்காக இருக்கட்டும், இல்லை சுவாமி சிலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம நோக்கி வரப்போ அதை நம்ம சொல்லக்கூடாது வேண்டான்ட்டு. அதனால பார்த்திங்கன்னா அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம அமைச்சிக்கிட்டு அதை பூஜை ரூமில் வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஸ்லாப்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் உண்டியல் வச்சுருக்கேன். உண்டியல் மேலே வச்சுருந்தேன் பாருங்கள். அதை எடுத்து உள்ளே வச்சு அதில் கொஞ்சம் காயின்ஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அது நம்ம ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பூக்கள் வாங்கிட்டு வந்தால் அதுவும் வந்து சுவாமிக்கு படைச்சிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 கிழமையில் தான் பூ வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையுமே எப்போல்லாம் நமக்கு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எப்போல்லாம் நிறையவா வச்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், அப்போல்லாம் பூ வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி ரூல்ஸும் கிடையாது. டெய்லியுமே கூட வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருப்பாங்க. அவங்க நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க, கார்டன் வச்சுருப்பாங்க, செம்பருத்தி பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க கஸ்தூரி பூலாம் வச்சுருப்பாங்க. டெய்லியுமே பறித்து சுவாமிக்கு வைப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கும்ல அந்த ஃபீல். நம்ம வீட்டில் வந்து பூத்த பூக்களால் நம்ம பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப தனியான ஒரு ஃபீல் அது. பட் நம்மளுக்கு இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போயிடுது. அதனால் கடையில் வாங்கி வைக்கிறோம். அதனால் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வந்து பாக்ஸில் போட்டு வாடிடுச்சுன்னா அதை மாற்றி திருப்பி நம்ம நெக்ஸ்ட் டே கூட வச்சுக்கலாம். அதனால் கொஞ்சம் நிறையவே சாமந்தி வாங்கிட்டு வந்தேன். அது மாதிரி மல்லி வாங்கிட்டு வந்து வாராகி அம்மனுக்கும் பாபாவுக்கும் நான் கொஞ்சம் போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு தாட்ஸ் ஓடிட்டே இருக்குன்னா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணிவிட்டு விளக்கேற்றி மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லேஸ் ஆகிடும். மெடிடேஷன் அப்படின்னா பெரிய விஷயமும் அதுக்கு நம்ம வந்து போய் கிளாஸில் தான் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்களே நிறைய பேர். கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சுவாமியை மட்டும் உங்களோட நெத்தி பொட்டில் அந்த விளக்கோட ஒரு வெளிச்சத்தை மட்டும் நினச்சி நாங்கள் கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து இருந்து பாருங்களேன். அவங்க மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சி போயிடும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி அந்த வீட்டில் ஈவினிங் மார்னிங் உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குது அப்போ ஏற்றி வச்சிங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயந்தான். வீட்டில் எப்போவுமே சண்டை கஷ்டம் இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சுவாமி ரூமை ரொம்ப சுத்தப்படுத்தி காலையில் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது வீடு நறுமணத்தோடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி கந்தசஷ்டி கவசம் வெள்ளிக்கிழமையான பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க வீட்டில் நல்ல விஷயங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இது உண்மையான விஷயந்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மனசில் வந்து கவலை இருக்குது, வீட்டில் கஷ்டம் இருக்குன்னா இந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முருகரை வந்து வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். எனக்கு பாபாவை எப்போல்லாம் பார்க்குறேன்னு அப்போல்லாம் வந்துப்பா இவர் இருக்காருப்பா, இவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தோணுங்க. ஸோ நீங்கள் பாபா டிவோட்டியாக இருக்கீங்கன்னா அவரை பார்க்குறப்பல உங்களுக்கு என்ன தோணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. விவான்கிட்டே ரெஃப்ரெஷ் பண்ணி அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அண்ட் நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் கேட்கணுங்க. ஸோ அவங்க ஃபுட்டில் கூட அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அவங்க நிறைய நம்ம கேட்டோம் அப்படின்னா நல்லா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இப்போ தான் பேச்சு நல்லா வர ஸ்டேஜ், இன்னும் சரளமாக பேச ஆரம்பிக்கல. அதனால் நிறைய கொஷின்ஸ் அவங்ககிட்ட கேட்குறேன். நிறைய நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க அவங்க நிறைய நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. இது சீக்கிரமாக பேசுகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. விவானுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம லவ்லாப்போட சுப்ரீம் பேண்ட்ஸ் டைப்பை தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அவனுக்கு கரெக்டாக எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா 360 டிகிரிஸ் கேர் கொடுக்குது. அது மாதிரி 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு டைப்பர் ரேஷஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அலோவேரா வந்து ஜெல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 10 மில்லியன் போர்ஸ் இருக்கிறதுனால சூப்பர் அப்சார்ப்ஷன் இருக்குது, லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைக்கு டைப்பர் எப்போ மாற்றணும்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அண்ட் இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக குழந்தைக்கு எந்த விதமான ரேஷஸோ இல்லை இச்சிங்கோ வராத மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் அழகாக டேப்பை சுற்றி டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காட்டன் மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இதோட அப்சர்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் வந்து கட் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அப்சர்வ் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக டைப்பர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான். ஸோ டே டைமில் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து 360 டிகிரிஸ் கேர் கொடுக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைஸ்லேருந்தோ இல்லை சைட்ஸ்லேருந்தோ இல்லை பேக்லேருந்தோ எங்கேயுமே உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாமல் ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுங்க. ஆக்டிவான டேக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாங் ஸ்லீப்க்கு நைட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஷ்யூ வச்சு தொட்டு பார்த்தேன் பாருங்கள், அதோட வெட்னஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து அந்த டிஷ்யூவில் படவே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் பேபியோட ஸ்கின்னுக்கும் வந்து அந்த வெட்னஸ் படாமல் ட்ரையாக வச்சுக்கும். அண்ட் லாங் ஸ்லீப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பேரண்ட்ஸ் வந்து நைட் டைமில் நல்லா ஸ்லீப் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அண்ட் கிட்ஸு தூங்கினா தான் நமக்கு தூக்கம் வரும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான நல்ல சூப்பரான நம்மளுக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணக்கூடிய டைப்பர்ஸ் இருந்ததுன்னா நல்லா அவங்களும் தூங்குவாங்க, நம்மளுக்கும் தூக்கம் கிடைக்கும். ஸோ இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ சூப்பராக அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசானில் அவைலபிளாக இருக்குது அண்ட் லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸ்மால்லேருந்து உங்களுக்கு எக்ஸல் வரலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லா லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கிட்ஸுக்கு. இவான் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்திருந்தோம். அந்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அண்ட் நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே சொல்கிறேன், அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. கண்டிப்பாக அது எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அண்ணா தம்பி 2 பேருமே ரொம்ப கொஞ்சிப்பாங்க, ஜெடியில் நடிச்சுப்பாங்க. உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், உங்கள் சிப்ளிங்ஸோட தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் அமைஞ்சது, அடிச்சிக்கிறதா இல்லை வந்து ஒரே கொஞ்சல்ஸாக போகுதா, எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரேவந்த் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப ரொம்ப சமத்து பையன். பாவம், அவனை வந்து அப்பாவின் தான் சொல்லணும். பட் இந்த கடைக்குட்டி இருக்குது பாருங்கள், போட்டு அவனை முடி பிடிச்சி இழுத்து இந்த துணி துவைக்கிற மாதிரி முடி போட்டு ஆட்டுவான். எனக்கே கஷ்டமாயிடும். ஸோ இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்குள்ளே பெரிய ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தங்க நாணயங்கள் பாருங்கள், ஃபுல்லாக தங்க நாணயங்களாக வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து உண்மையிலே சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும்ல. பட் நம்ம சேர்த்து வைக்கிறோம், நம்ம பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸும் நம்ம வாங்கி வைக்கிறோம். பட் இந்த மாதிரி பெருசாக வாங்கி வைக்கிறதுக்கு அவ்வளோ வசதி இல்லையே, குட்டி குட்டியாக தான் வாங்கி வைக்கிறோம். பட் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இதை ஸ்விட்சர்லாண்ட் வாங்கிட்டு வந்து சாக்லேட்ஸே உண்மையான தங்க நாணயம் மாதிரியே இருக்குது பாருங்கள், கோல்டு காயின்ஸ் மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சாக்லேட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. மேலே இருக்கக்கூடிய அந்த ரேப்பர், அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரேப்பரும் நல்லாயிருக்கு இல்லை? ஸோ உங்களை எத்தனை பேருக்கு இந்த கோல்டு காயின் சாக்லேட்ஸ் பிடிக்கும்? எனக்கு சின்ன வயசில் பயங்கர க்ரேஸ். எங்கள் அம்மா வாங்கி தரவே மாட்டாங்க, காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு. பட் அப்புறம் வளர பார்த்திங்கன்னா அந்த க்ரேஸ் ஒரு வாட்டி அது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எந்த விஷயமே நம்மளுக்கு கிடைக்கிற வழியும் தாங்க. ஒன்ஸ் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி மனசு வந்துடுதில்ல. பட் அதை நம்ம வந்து இத்தனை நாள் ஏங்கணுமே, அது எவ்வளோ நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தோணவே மாட்டேங்குது. ஒன்ஸ் நம்மளுக்குன்னு வந்ததுக்கப்புறம் அதோட அருமை எப்பவுமே தெரிய மாட்டேன். இப்படி தான் நிறைய மனிதர்களும் இருக்காங்க. சரி பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரவண பவன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு குருமா. அதுக்கு தொட்டுக்க வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க குருமா. அண்ட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ட்ரை மசாலான பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. அண்ட் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், இஞ்சி பூண்டு விழுது ஆயிலில் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கின பிற்பாடு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்க அப்படின்னா அடியும் பிடிக்காத, ருசியும் மணக்க சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் வந்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட தான் போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வறுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு பரட்டிட்டு அப்புறம் எல்லா காயும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து பிடிச்ச காம்பினேஷன் பரோட்டா குருமாவா இல்லை வந்து சப்பாத்தி குருமாவா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரேவந்த் சர்மாவுக்கு வந்து சின்ன வயசில் எல்லோரும் காமெடி பண்ணுவாங்க, ரேவந்த் சர்மா சப்பாத்தி குருமா அப்படின்வாங்க. ஸோ அதனால் எங்கள் அந்த சப்பாத்தி குருமா காம்பினேஷன் நினச்சாலே எனக்கு ரேவந்த் குட்டி பாப்பா ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் இதுவாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி தூள், இது மட்டும் போடுறேன். நிறைய வந்து காரம் சேர்க்கல. ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட் இருக்குது, அது அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மசாலாலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குருமா சத்தியமாக சொல்கிறேங்க, நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ஹோட்டலில் எந்த குருமாவும் உங்களுக்கு பிடிக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக பட் சிம்பிளாக பண்ணிடலாம். நான் ஒரு பேன் டைப் குக்கர் வாங்கணும்னு ஆசைப்பட்றேங்க. எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பேன் டைப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி கிரேவிஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பாட் டைப், பிரியாணி பாட் டைப் ஒரு குக்கர் இது. இப்போ நான் பேஸ்ட் எடுத்துக்கிற பாருங்கள், இதில் வந்து சோம்பு, பச்சை மிளகா, தேங்காய் இது எல்லாத்தையும் கசகசா சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கலாம். என் தண்ணியை கொஞ்சம்
கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா கமகமான மணமணக்க நம்மளுக்கு வந்து சூப்பரான குருமா, அதுவும் சரவணபவன் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒன்று கேட்கட்டுங்களா, உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? இப்போ லவ் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து லவ் பண்ண டைமில் அப்பா நீ தான்ப்பா என் உயிரை, தான் என் உலகம், மானே தேனே பொன்மானே அப்படின்வாங்க. அதே சேம் ஃபீலிங் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அந்த ஒரு என்ன சொல்கிறது அட்டென்ஷன், அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னக்கிட்ட கேட்டிங்கன்னா 100%ல் ஒரு 80% கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் சைடு எப்படி? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து மூடி போட்டுட்டேன், விசில் வச்சு நம்ம கரெக்டாக 2 விசில் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்குள்ளே சப்பாத்தியை நான் நல்லா ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு சப்பாத்தி மிஷின் வாங்கினேன் மேக்கர், அதை எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அது பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அவங்களுக்கு கை வர இப்போ லேட்டஸ்ட்டாக உடஞ்சிருச்சு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நம்ம வந்து பண்ண போகிறது ஒரு 8-10 சப்பாத்தி தான், ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். பட் அம்மாவுக்கு சப்பாத்தி வந்து உருட்டுறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி வந்து அவங்களால உருட்ட முடியாது. அதனால அவங்க அதை சூப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அதை நம்ம ஜிமார்க்கில் வாங்கினது தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து யோசிச்சுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் வந்து எதுக்கு நிறைய வருது? அது வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்து பர்சனலாக சில விஷயங்களுக்குனால வருதா, இல்லை 3வது மனுஷன் யாராவது மூலிமா சண்டை வருதா? இது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறாங்க, உருண்டுக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க, அதை வந்து ரூம்குள்ளே இல்லை அந்த வீட்டுக்குள்ளே சரி போயிடும். பட் எப்போ ஒரு 3rd பர்சன் உள்ளே வராங்களோ அப்போ தான் அந்த சண்டைன்றதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகப்படுது இல்லையா? ஸோ அந்த 4 செவத்தை தாண்டி வெளியில் போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 3rd பர்சன் வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் முடியும், லைஃப்குள்ளே வந்தாலும் முடியும். ஸோ அந்த 3rd பர்சன் நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சோம் அப்படின்னா அந்த 3rd பர்சன் யாராவது இருக்கலாம். நம்ம ஃபேமிலி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க, இதுதான் நம்ம ஃபேமிலி நான் சொல்கிறேன். இதில் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உள்ளே வரல. ஒரு நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் 3rd பர்சன் வந்து வெளியில் இருக்கிறது தான் நல்லது, வெளியில் வைக்கிறது தான் நல்லது. நம்மளோட குடும்ப நல்லதுக்காகவும் நம்மளோட மன அமைதிக்காகவும் இந்த ஒரு டிசிஷன் கண்டிப்பாக ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் எடுக்கணும். நம்ம அம்மா அப்பா மேலே நம்மளுக்கு வந்து பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஃபேமிலி, நம்ம க்ரியேட் பண்ணுற ஃபேமிலி யாருன்னா நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க தான். அவங்களோட நலனும் நமக்கு தேவை. அதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த சர்க்கிள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இது எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு, அதே மாதிரி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. கமகமான எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து ஓடிட்டுருக்க எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஸ்பா தான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக அப்படியே நிம்மதியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டோட ராயல் ஏசி பவர் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா பாத் மசாஜர். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 மசாஜ் ரோலர் இருக்குது, கேலஸ் ரிமூவர் இருக்குது, அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் டைமரோட இருக்குது. அண்ட் ஸ்பீட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பபிள் ஃபங்க்ஷனும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூத்திங்கான மசாஜும் கொடுக்கும். நம்மள பல பேர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி பெண்கள் சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த பித்த வெடுப்பு, கால் வலி, அப்புறம் குதிகால் வலிலாம் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து சுடு தண்ணியில் கால் வச்சுட்டு உட்காந்தாலும் அக்கடான்னு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல. அதுக்கு பதிலாக தான் நீங்கள் இந்த ஃபுட் மசாஜர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அமேசிங் ஃபீல் கிடைக்குங்க. ஸோ அந்த ஒரு டயர்டான காலுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சோர்வான அந்த ஒரு டே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். இந்த ஃபுட் ஸ்பா மசாஜரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பாவும் இருக்குது, பபிள் ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால கால் வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அந்த ஸ்பா கொடுக்குறப்போ உங்கள் காலில் கூடிய அழுக்கெல்லாம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரிலாக்ஸேஷனான ஃபீலும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் காலை க்ளீன் பண்ணுற மாதிரியும் ஆகிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு சூத்திங்கான ஃபீல் கிடைக்குங்க, ஒரு ஸ்பா எடுத்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். பார்லரில் போய் நம்ம நிறைய காசு செலவு பண்ண வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே அழகாக வந்து பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறப்போ உங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேட்டிக்னு சொல்லுவாங்க, தலை சுற்றுறதுலாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், உங்கள் ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்குங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த பபிள் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த காலை வந்து நல்லா சூத்திங் ஆக்கி உங்களை வந்து ஒரு ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ஒரு ஃபீட் அண்ட் பாடி அண்ட் மைண்டை பேம்பர்டாக வச்சுக்கும். ஸோ இது அப் டு நீங்கள் 60 மினிட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் வரலாம், இதுலேருந்து கரண்ட்டில் வேலை செய்யுது பட் வாட்டர் யூஸ் பண்ணுறோமே ஷாக் அடிக்குமா அப்படின்னு. இதில் எர்த் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸோ ஷாக்லாம் அடிக்காது, சேஃபாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணதால உங்களுக்கு பெயின் மட்டும் ரிலீஃப் ஆகுறது இல்லை, நல்லா பார்த்திங்கன்னா காலும் நல்லா சுத்தமாக அடிச்சு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து ரொட்டேட்டிங் கேலஸ் ரிமூவர் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் அமேசான் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வீட்லேயே ஒரு ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். செல்ஃப் கேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா மஸ்டான விஷயம், அது உங்கள் கால்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தாங்கிறது நம்மளோட கால்கள் தான். ஸோ ஃபுட் கேர் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. அண்ட் மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.